கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் நிலை நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் ஆமேன் சொல்லுங்கள். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு நாம் நிற்கவே முடியாது. அவருடைய கிருபை தொடர்ந்து நம்மை வழி நடத்தட்டும். அவருடைய இரக்கங்கள் தொடர்ந்து நம்மை நடத்தட்டும். அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து நம்மை நடத்தட்டும். காலவேளையில் இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லி ஜெபிக்கலாமா? நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். God will teach you in the way which way to go. எந்த வழியில போகணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு காட்டுவாராம். என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் நமக்கு வழி நடத்துவாராம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அதற்கு என்ன ஒப்பு கொடுத்துட்றேன் அப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் என் எதிர்காலத்தையும் இந்த நாளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்றேன். இது அப்படி வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் டுடே அண்ட் ஃபார் மை ஃபியூச்சர், ஃபார் மை ஃபேமிலி, ஃபார் மை செல்ஃப், லார்ட் யூ லீட் அஸ், யூ கைட் அஸ். நீர் எங்களை வழி நடத்துங்க. நீர் எங்களுக்கு முன்னால போங்க. நீங்க எங்களை நடத்துறதுக்கு அப்படியே எங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். அப்பா, நாங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்துறோம். நாங்க இல்லப்பா, நீங்க எங்களை நடத்துங்க. எங்க சொந்த ஞானம் இல்லை, எங்க சொந்த அறிவு இல்லை அப்பா. உங்க ஞானம் எங்களை நடத்தட்டும். உங்க கிருபை எங்களை நடத்தட்டும். நீங்க இல்லாம நாங்க ஒண்ணும் இல்லப்பா. நீங்க இல்லாம நாங்க ஒண்ணும் இல்லை. நீங்க மட்டும் இல்லாட்டினா நாங்க எதுவுமே செய்ய முடியாது. ஆகையினால எங்க எதிர்காலத்தை நீங்க நடத்துங்கப்பா. நீங்க நடத்துங்க. நான் உனக்கு போதித்து உனக்கு வழியை காட்டுவேன் என்று சொன்னீரே. விச் வே டு வாக். ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லித்தாருங்க. எங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோம். அதுபோல வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God gives special wisdom. நமக்கு ஞானத்தை தருகிறாராம். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எதை எப்படி செய்யணும், எல்லாத்தையும் எப்படி நடத்தணும், இதுக்கு வேண்டிய ஞானத்தை நம்ம அப்பா தர்றாராம். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாருங்க. விசேஷமா எங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தை தாருங்கப்பா. இப்போ பிள்ளைங்கள்லாம் சிலருடைய வாழ்க்கையில சிலது படிச்சு முடிக்க போறாங்க, அல்லது ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம நின்றுட்டு இருப்பாங்க. ஈவன் பெற்றோர் வில் ஸ்ட்ரகிள் வேர் டு சென்ட், வாட் டு டூ. ஆண்டவர் சொல்றார், இந்த வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு வரும்போதே ஆவியானவர் வந்து ஒட்டி கொள்ளுகிறார். ஆவியானவர் நம்மை நடத்துவார். சொல்லுங்க, நான் ஆவியானவர் எனக்கு சகல ஞானத்துக்குள்ளேயும் என்ன நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஐ கமிட் மை செல்ஃப். இப்படி சொல்லுங்க இந்த வார்த்தை. ஐ கமிட் மை செல்ஃப் ஃபார் ஹோலி ஸ்பிரிட் டு லீட் மீ, கைட் மீ வித் ஹிஸ் டிவைன் விஸ்டம். அவருடைய அனந்த ஞானத்தினால ஆவியானவர் என்னை நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் என்னை நடத்த ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்பா. நீங்க எங்களை நடத்தணும். ஆவியானவரே, நீங்க எங்களை நடத்தணும். பெயர் சொல்லி அழைத்த கர்த்தாவே, பெயர் சொல்லி அழைத்த எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த உடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்றையா. உடைய கரத்துல ஒப்பு கொடுத்துடுறோம். நீங்க நடத்துங்க. ஆவியானவரே, நீங்க நடத்துங்க. தெய்வீக பிரசன்னத்துக்குள்ள மூடி மறைத்து நடத்துங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அதிகாலை ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து ஆசீர்வதிங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் இந்த கால வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களை பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரமும் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களை அற்புதமாய் நடத்துவது அவருக்கு பிரியம். உங்களை ஆச்சரியமாய் நடத்துவது அவருக்கு பிரியம். அவரும் கைவிடாதிருப்பார், விசேஷமாய் நடத்துவார். விசேஷத்த கிருபைகளை தந்து பரிசுத்த தேவன் இந்த நாட்களில் உங்களை நடத்துவாராக. அப்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்னும் இன்றைக்கு தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் என்ன செய்வாராம்? சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாராம். அவர் நம்மை போதித்து நடத்துவாராம். Psalms 32:8, சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8. இதை இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eyes. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பல நேரங்களில் நமக்கு தெரிஞ்ச பாதையாத்து கூட இருக்கும். ஆனால் அதில் நம்முடைய கவன சிதறல்கள் மூலமாக சில நேரங்களில் நமக்கு எப்படி நம்ம நடக்கணும்னு நமக்கு தெரியாது, எப்படி போகணும்னு நமக்கு தெரியாது. ஆவியானவர் கூட இருந்தார்னா அவர் சகலத்தையும் அழகாக நமக்கு போதித்து காண்பித்து கொடுப்பார். நாங்கள் இந்த ரெப்ளிகேஷன் ப்ரோக்ராம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். அதில் ஒரு டீச்சிங், அந்த டீச்சிங்கில் சர்வே பண்ணுறதை குறித்து கற்றுக் கொடுப்போம். ஒரு ஏரியாவுக்கு போகும்போது நீங்கள் எப்படியெல்லாம் சர்வே பண்ணணும். அப்போ அதில் ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பண்ண சர்வேயை அதே சர்வேயை இன்னொருத்தர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு அப்படின்னா, ஒருத்தருடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய பார்வை, நம்ம போன பாதைகள்லையே சிலதை கவனிக்காமல் போயிருப்போம், சிலதை கவனிச்சணும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம போயிருப்போம். பார்த்துருப்போம், ஆனால் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாட்டோம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம முக்கியமான சில பகுதிகளை யோசித்து பார்த்துருப்போம், ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாட்டோம். சில காரியங்களை கண்டுகொள்ளாமல் போய்கிட்டு இருப்போம். ஆனால் ஆவியானவர் அது எல்லாத்தையும் கவனித்து, அதில் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது பாருங்க, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ and teach you in the way you should go. அதில் எது முக்கியமானது, எது தேவையானது, எது சரியானது அப்படிங்கிறத மட்டும் உனக்கு நான் காண்பிச்சு தருவேன். அதை மட்டும் உங்ககிட்ட பேசுவேன், அதை மட்டும் உனக்கு ஹைலைட் பண்ணுவேன். நம்ம பைபிள் வாசிக்கும்போது ஹைலைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நமக்கு தேவையானதை மட்டும் ஹைலைட் பண்ணி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு அற்புதமாக, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நம்ம கூட இருந்து வழி நடத்துகிறாரு பாருங்க. இதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் என்று சொல்லுவது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை என் கூட இருங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா என்று நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது, இன்றைக்கு ஆவியானவர் தரப்போகிற இன்னொரு விசேஷத்த கிரியை என்னவென்று சொன்னால் ஞானம். 1 John chapter 2:20. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்து கொள்ளுகிற ஞானம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? நான் குறைவுள்ள மனிதன் ஞானத்தில் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? இல்லை, நான் ஞானத்தில் தேறினவன் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? எனக்கு எல்லாம் தெரியும். சிலர் அப்படித்தான், எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிற ஆசாமி தான் போய் இந்த பஸ்ஸெல்லாம் அப்பப்போ ரோட்டில் போய் புளிய மரத்துலேயும் ஆலமரத்துலேயும் மோதிட்டு நிற்கும்ல, அது மாதிரி வாழ்க்கையில் மோதிட்டு நிற்பாங்க. இல்லை ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிற அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் இந்த காலவேளையில் சொல்லுகிறார், அவருடைய அபிஷேகத்தினால, அவருடைய கிரியையினால, அவருடைய தெய்வீக அனந்த ஞானத்தினால சகலத்தையும் அறிந்து கொள்ளுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பேதையை போல நெடுக போய் தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு பேதையை போல ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்து முன்னால போய் குழியில விழுந்துடக்கூடாது. நமக்கு முன்னாடி என்ன இருக்குது,
நமக்கு சுற்றி என்ன இருக்குது, நமக்கு முன் நடக்கிறவர்கள் எப்படி, பின் நடக்கிறவர்கள் எப்படி. நான் போன 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு 10 பேர் முன்னிலையில் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பேச போறாங்க, இதைத்தான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத முதல்ல ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்துறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், but you have an anointing from the Holy One. This is so important. உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, I need this anointing. I need this anointing to know all things. எல்லாத்தையும் அறிந்து கொள்ற அந்த ஞானம் எனக்கு வேண்டும். அப்போ ஆவியானவர் எனக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு. அங்கே முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்கள எல்லாரும் இதைத்தான் பேச போறாங்க, இப்படித்தான் செய்ய போறாங்க, நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உணர்த்துகிறார் எனக்குள்ள. இது எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவரை மட்டும் நீங்க சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, அவர் உணர்த்துவார், உள்ள உட்கார்ந்து பேசுவார். அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒன்றை பேசுறதுக்கு முன்னாடி, ஆவியானவரே நீர் எல்லாம் தெரிந்தவர், எனக்கு இதை சொல்லித்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்து பாருங்க, அவர் வெளிப்படுத்துவார். நான் இன்னைக்கு அப்படித்தான் உட்கார்ந்துருக்கிறேன், பொறுமையா உட்கார்ந்துருக்கிறேன். நிறைய பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், நிறைய சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன காரணத்துக்காக சொல்ல போறாங்க அப்படிங்கிறத ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்திட்டதுனால, எனக்கு உணர்த்தி காட்டினதுனால நான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அவங்க எதிர்பார்ப்பு என்ன, இவன் டிஃபெண்ட் பண்ணுவான். அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, இவன் அதுக்கு பதில் சொல்லுவான். அந்த எந்த பதில் சொன்னாலும் இதை ஹோல்டு பண்ணிடலாம், இதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சத்துருக்கள் அப்படித்தாங்க நம்மளை சுற்றி சுற்றி நிற்பாங்க. நம்ம எங்கே கோட்டை விடுவோன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் அப்படிதான், எந்த இடத்துல இவங்க கோட்டை விடுவாங்க. அதனால தான் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவானா. ரொம்ப பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஞானவான் போல மாறிடுவோமா. அப்போ நான் அப்படி அமைதியாக உட்காந்துட்டே இருக்கிறேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிற, ஏன் நீ ஒன்றுமே பேசாமல் இருக்காரு, பேசு பேசு பேசு. உள்ள ஆவியானவர் சொல்கிறாரு, அமைதியாரு அமைதியாரு அமைதியாரு. அப்படி தான் மனுஷன் தூண்டுவான் பக்கத்தில் உட்காந்து, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நீ சொல்லு சொல்லு பேசு. உள்ளேருந்து ஆவியானவர், இல்லை பேசாத, நீ வாயை திறந்த அவன் அந்த வார்த்தையிலேயே பிடிப்பான். இது ஆவியானவர் உணர்த்துறாரு எனக்குள்ள உட்காந்துட்டு. நான் எதுவுமே சொல்லாம அப்படியே மௌனமா சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, இல்ல இதுக்கு நான் நினைக்கிறேன், இதுக்கு ஆன்சர் இப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் அவரே கேள்வி கேட்டாங்க, அவங்களே ஆன்சர் சொன்னாங்க. நான் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன். கடைசியா சரி, அவர் எதை செய்தாலும் நல்லா தான் செய்வாருன்னு சொல்லி அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து முடிச்சுட்டாங்க. முடித்த உடனே ஆவியானவர் எனக்குள்ளே உட்காந்து பேசினார், நீ மட்டும் இன்னைக்கு வாயை திறந்திருப்பேன்னா, நீ ஏதாவது பேசியிருந்திருப்பேன்னா, உன்னை பிடிக்கணும் அப்படின்னு இந்த வேடன் எப்படி இந்த ஹண்ட் பண்ணுறவங்க பிடிக்கிறதுக்கு வலையை விரிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஆவியானவர் உணர்த்தினார். நான் அமைதியாக இருந்தேன், என் காரியம் முடிஞ்சிருச்சு ஜெயமா. டீ பிரேக்கில் வெளியில் நிற்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, தெரியுமா இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த 3 பேரும் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்க, இன்னைக்கு இவன் எதை பேசினாலும் பிடிக்கணும்ன்ட்டு, நீ எப்படி இப்படி அமைதியாக இருந்து சாதிச்சிட்ட அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்படியே சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னைக்கு நீ எதை பேசினாலும் பிடிச்சிடணும் அப்படின்னு 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ யோசித்து பாருங்கள், என் சத்துருக்களுக்கு முன்னே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். அவர் சகலத்தையும் அறிந்த தேவன் மட்டும் இல்ல, நமக்கும் அந்த அறிவை கொடுக்கிறவர். அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவரை மட்டும் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. அவர் உங்கள்கிட்ட இருந்து பேசுறதுக்கு இடம் கொடுத்து பாருங்க. அவர் உங்களோட இடைப்படுவதற்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க. சகலத்தையும் அறிந்த கர்த்தர் அப்படியே நடத்துவார். நான் அப்படியே அப்பமும் அவருக்கு அமைதியா சிரிச்சுட்டு, அப்படிங்களா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்துறீங்க, தேங்க்யூ அப்படின்னு மட்டும் நான் சிம்பிளா சொன்னேன். இந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து சொன்னா, ஆமாம் எனக்கு தெரியும் ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இன்னும் கொஞ்சம்
எண்ணெயை ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, அவர் அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தருக்கு சொல்லுவார். இதான மனுஷன். இதையும் உணர்த்து காட்டுகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயம் தருகிற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஜெயம் தருவார், என் வாழ்க்கையில் எனக்கு ஜெயம் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு இணையா இன்னொரு வசனம் கூட இருக்குது பாருங்க. 1 John chapter 2 verse 27. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சிலர்லாம் வாழ்க்கையில், நான் கூட பல நேரங்களில் மென்டர் அப்படின்லாம் நம்ம வச்சு, நமக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர்லாம் வச்சு, அவங்க தப்பாக எதையாவது சொல்லி கொடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னாடி போக வேண்டிய இடத்துல நிறைய பின்னுக்கு தள்ளி கூட விட்டுருக்காங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்களில் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம், அந்த வார்த்தை அழகா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து, அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வசனத்தை பிடிச்சிட்டு தான் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்மால நாம் பெற்ற அபிஷேகம். நான் ஞாயிற்றுக்கிழமை, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். ஆண்டவர் உங்க மேல ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கிறார். என்ன மார்க் தெரியுமா? பரிசுத்த ஆவியினால. பரிசுத்த ஆவியினால உங்க மேல ஒரு முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க சொல்லுங்க, எல்லாரும் நெஞ்சில தட்டி சொல்லுங்க, நான் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்ட பிள்ளை. நான் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்ட பிள்ளை. இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்ட பிள்ளை. அப்போ அந்த முத்திரை என்கிற அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. நமக்கு இந்த உலகத்துல இந்த மென்டர் இல்ல, இந்த ஆவியானவர் என்கிற மென்டர் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் மட்டும் கூட இருந்தா அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பிரதர், சிஸ்டர், இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்றீங்கல்ல, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே என் பக்கத்துல இல்லை. இங்க ஒருத்தர் ஆவியானவர், ஆழ்தத்துவம் உள்ளவர், உங்களை நேசிச்சு உங்க மேல ஒரு முத்திரை போட்டுட்டு வைராக்கிய வாஞ்சையா, யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்குது, வைராக்கிய வாஞ்சையா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாராம். அவர் உங்களுக்குள்ள இருந்துட்டு நீங்க வெளியில போ அப்படின்னு சொன்னா கூட இல்ல போக மாட்டேன் அப்படின்ட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான். நீ என்னுடையவனா அப்படின்னு சொல்லி உங்க மேல முத்திரை போட்டு, என் மேல முத்திரை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாராம். உட்கார்ந்துட்டு சொல்றாரு, உனக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை, நான் போதிக்கிறேன். உன்னை யாரும் நடத்த வேண்டியதில்லை, நான் நடத்துறேன். உன்னை யாரும் ஞானத்தை சொல்லித்தர வேண்டியதில்லை, நான் சொல்லித்தர்றேன். உன்னை யாரும் கைப்பிடிச்சு நடத்த வேண்டியதில்லை மகனே, மகளே, நான் உன்னை நடத்துறேன். நீ நடந்து போற பாதைகள் வேற மாதிரி இருக்கலாம் ஒருவேளை, ஆனா அதுதான் நான் உன்னை கற்றுக் கொடுக்கிற, உன்னை வழி நடத்துகிற பாதை அப்படின்னு ஏசப்பா அந்த கால வேளையில சொல்றார். எத்தனை பேர் ஆவியானவர் என்னை நடத்தணும், ஆவியானவர் எனக்கு இந்த ஞானத்தை தரணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாளை தினத்துல வரும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் he gives you confidence, அப்புறம் he teach you about the truth, அப்புறம் அவர் உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து சொல்லித் தருவார் என்கிற 3, அது போக இன்னும் 2-3 காரியங்களை கூட நாளை தினத்தில் அதிகாலையில் சந்திப்போம். நேரம் நமக்கு சீக்கிரம் போயிடுது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை பேர் I'm so happy to talk about Holy Spirit and அவருடைய மகிமை, அவருடைய அற்புதமான கிரியைகளை குறித்து பேச எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இன்னும் அதிகமாய் பேசுவோம், நாளை காலை பேசுவோம். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களை அவர் கைவிடவே மாட்டார், வெட்கப்பட விடவே மாட்டார். தலை குனிஞ்சிடுறது போல இருக்கும், தலை குனிய மாட்டீங்க, நிமிர்ந்து நிற்பீங்க, எழுந்து நிற்பீங்க. நீதிமான் முறிந்து விழுந்து விடுவான் என்று கங்கணம் கட்டினவர்களுக்கு முன்பதாக நீங்க எழுந்து நிற்பீங்க. கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. பரலோகத்தின் பிதாவே, எங்கள் அருமை பிள்ளைகளை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா.
உடைய பிள்ளைகள் மேல் உடைய தயவு இருக்கட்டும்ப்பா, உடைய இரக்கம் இருக்கட்டும்ப்பா, உடைய கருணையுள்ள கரம் இருக்கட்டும். இந்த நாளுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் எங்கள் தேவன் சம்பூர்ணமாய் உடைய பிள்ளைகளுக்கு தாரும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். தேவ பிரசன்னத்துக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். தேவ ஆவியானவர் தேவ பிரசன்னத்தினால மூடி மறைத்து நன்மையினாலும் கிருபையினாலும் இடைகட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் தருகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day. மறுபடியும் நாளை காலை சந்திக்கலாம். Bye bye.